Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு total revenue function கொடுத்திருக்காங்க. இப்போ highest point average revenue equal to the marginal revenue அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம average revenue கண்டுபிடிக்கணும். average revenue அப்படின்றது பாத்தீங்கன்னா total revenue x ஆல டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்ம் x ஆல டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் டேர்ம் 15, அடுத்தது x by 3, அடுத்தது -1 by 36, x power 4x ஆல டிவைட் பண்ணா x cube. இப்போ இதுல இருந்து first derivative கண்டுபிடிக்கணும். average revenue ஓட first derivative. So 15 வந்து 0 ஆயிடும், கான்ஸ்டன்ட். இது 1 by 3 மட்டும் இருக்கும். -1 by 36 into 3x square equal to 0. இப்போ இது அந்த பக்கம் வந்துரும். So 1 by 3 equal to 3x square by 36. இந்த 3 by 36 இந்த பக்கம் வந்துரும். So 1 by 3 into 36 by 3 equal to x square. So x square equal to இதை கட் பண்ணா 12, இதை கேன்சல் பண்ணா 4. x square equal to 4. அப்ப இதுல இருந்து x is equal to plus or minus 2. So x is equal to 2, x is equal to minus 2. x வந்து நெகட்டிவ் நாட் பாசிபிள், ஏன்னா xன்றது அவுட்புட். ஸோ நெகட்டிவ் நம்பர் வராது. ஸோ -2 வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்க போறோம். ஆவரேஜ் ரெவன்யூவோட செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஈக்குவல் டு 0 போட்ட ஸ்டெப்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இது 0 ஆயிடும். இது -3 by 36 அப்படியே எடுத்துக்கிட்டு x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வந்து 2x அப்படின்னு வரும். ஸோ இதுல வந்து நம்ம x 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணா -3 by 36 into 2 into 2. இது பிளஸ் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு நெகட்டிவ் நம்பர் வரும். ஸோ less than 0 அப்படின்னு போட்டுட்டு therefore average revenue is maximum. So average revenue maximum prove பண்ணியாச்சு. எப்போனா at x is equal to 2. இப்போ நம்ம marginal revenue கண்டுபிடிக்கணும். marginal revenue அப்படின்னா நம்ம revenue ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஸோ d by dx of r. இது பார்த்தீங்கன்னா 15x இருக்கு. ஸோ 15. அடுத்தது x square by 2. அது என்ன ஆகும்? 2x by 3 அப்படின்னு வரும். அடுத்தது -1 by 36 x power 4. ஸோ -1 by 36 into 4x cube. இப்போ 15 plus 2x by 3 மைனஸ் இது கேன்சல் பண்ணா 1 by 9 ஆயிடும் x cube. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ அட் x is equal to 2 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ரெவன்யூ. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆவரேஜ் ரெவன்யூ ஈக்குவல் டு ஆவரேஜ் ரெவன்யூ நம்ம டிஃபரன்ஷியேஷனுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப்ல வந்து கண்டினியூ பண்ணணும். 15 plus x by 3 இருக்கு இல்லையா, ஸோ 15 plus 2 by 3 மைனஸ் 1 by 36 x cube இருக்கு. ஸோ 1 by 36 x cube க்கு 2 cube அப்படின்னு எடுத்துக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு. இது 8 by 36. 4ல கேன்சல் பண்ணால் 2 டைம் 9 டைம். இப்போ மறுபடியும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் பண்ணுறதுக்கு நம்ம காமன் டினாமினேட்டராக வரணும் அப்படின்னா இது இன்டூ 3 இன்டூ 3ன்னு போடணும். இதை இன்டூ 9 அப்படின்னு போடணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 வந்துடும். நியூமரேட்டரில் 135 ப்ளஸ் 6 மைனஸ் 2. ஸோ 139 by 9 அப்படின்னு வருது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் ரெவன்யூ. அடுத்தது மார்ஜினல் ரெவன்யூ அட் x is equal to 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரெவன்யூ வந்து இங்கே இருக்கு 15 plus 2x by 3. ஸோ 15 plus 2x அப்படின்னா x is equal to 2 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் டேர்ம் -1 by 9 x cube. ஸோ -1 by 9 2 cube. இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணும்போது 15 plus 4 by 3 minus 8 by 9. ஸோ இன்டூ 3 அப்படின்னு போடணும். இதை இன்டூ 3 போடணும். இந்த ரெண்டு டேர்முக்கு காமன் டினாமினேட்டர் வந்து 9. ஸோ 12 minus 8. ஸோ 4 by 9. இது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தா 9, இது 135, இது +4.
ஸோ டோட்டலாக 139 டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். ஸோ இங்கே நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் ஆவரேஜ் ரெவன்யூ, இது வந்து மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போடணும். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே சேம் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதை ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ வந்து ஈக்குவல் டு த மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்றத சேம் வேல்யூ இருக்குது, ரெண்டுமே வந்து 139/9. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.